இதெல்லாம் போயிட்டு இருக்க இந்த ஃபாக்ஸ்டேலோட ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். விட்டமின் சி ரொம்ப நாளா நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், லைக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பேலட் இது. ஸோ ஆஃப்டர் மேக்கப் செட் பண்ணுமான்னு எனக்கு தெரியல, டூ எக்ஸ்பென்சிவ், ஒரு 800 rupees கிட்ட இருக்குது. பட் ஸ்டில் அவங்க நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. Smells so good. Hello everyone, welcome to my channel. In the video நம்ம பார்க்க போறது ஒரு Nykaa haul. I'm having all of my products here, so one by one உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். அண்ட் few products வந்து நான் பிஃபோர் சேலையுமே வாங்கியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு Nykaa haul பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். வைரலாக போயிட்டு இருக்க இந்த ஃபாக்ஸ்டேலோட ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஸ்கின் ரேடியன்ஸ் மாஸ்க் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்த பர்பிள் லைலக் கலரில் இருக்கனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு இது. ஸோ யா, ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு சூட் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ எந்த அளவுக்கு அது உண்மைன்ட்டு. ஸோ இதான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐ எம் எக்ஸைட்டட். ஓ மை காட். ஸோ இப்படி தான் இருக்குது. யா, இட் லுக்ஸ் நைஸ், இட் ஸ்மெல்ஸ் நைஸ் ஆஸ் வெல். ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை, பட் இதில் ஃப்ரேக்ரன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவும் வந்து கூட கொடுத்துருக்காங்க. என்னோடய ட்ரெஸ் கலருக்கு மேட்சிங்காக இருக்குல்ல. ஃபஸ்ட் வந்து இதான் வாங்கியிருந்தேன். சரி, டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாமே இந்த டைம் வந்து அப்படின்ட்டு. ஃபேஸ் மாஸ்க் எனக்கு ப்ளம்மில் இருக்க ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக டாட் கீ ட்ரை பண்ணிருக்கேன், அது அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கல, அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க மாதிரி தெரில. பட் டாட் கீயோட மற்ற ப்ராடக்ட்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றா காட்டுறேன். ஸோ இது வந்து டாட் கீயோட ஸ்ட்ராபெரி டியூ இந்த ஸ்பாட்லைட் ஸ்ட்ரோக் க்ரீம். இதை நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ யா, இதுதான் வந்து நியூவாக நான் வாங்கினது. ஆல்ரெடி நான் வந்து ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் கைஸ். ஸோ அண்டர் 200 உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன்லான்னா அண்டர் 200லேயே உங்களுக்கு கிடைக்கும். சூப்பரான ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாட் கீலன் தான். திஸ் இஸ் தேர் சன்ஸ்க்ரீன், விட்டமின் சி ப்ளஸ் இ சூப்பர் பிரைட் சன்ஸ்க்ரீன் சொல்லிட்டு. ஸோ இந்த விட்டமின் சியோட மாய்ஸ்சரைசர் ரிவ்யூ நான் நிறைய வாட்டி கொடுத்துருப்பேன், லைக் நிறையா வீடியோஸில் வந்து பேசியிருப்பேன். பட் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. அந்த ரேஞ்ச்லேயே இருக்கே, எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ யா, லுக்ஸ் ஸ்லீக். ஆக்சுவலி இதுலேயே வந்து சீக்கா அண்ட் இன்னொரு க்ரீன் கலர் ஃப்ளேவர், இது சிக்காவா என்னன்னு தெரியல, அந்த இது வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது ஒரு வாட்டி. ஸோ அதை ட்ரை பண்ண எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நோ ஒயிட் காஸ்ட், வெரி ஹைட்ரேட்டிங், ட்ரை ஸ்கின் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் ஓகே இதுவுமே வந்துட்டு ட்ரை பண்ணலாம், மேபி அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த விட்டமின் சி டீகன்ஸ்ட்ரக்டோட விட்டமின் சி ஃபெருலிக் ஆசிட் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஒரு சீரம். இது வரைக்கும் ஐ ஹவ் நெவர் ட்ரைட் அ பர்டிகுலர் கான்சென்ட்ரேட்டட் விட்டமின் சி சீரம். விட்டமின் சி ஆட் பண்ணியிருக்க மாதிரி மற்ற மாய்ஸ்சரைசர்ஸ் நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் பர்டிகுலராக கான்சென்ட்ரேட்டடாக ஒரு சீரம்னு வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால ஐ தாட் ஆஃப் கிவிங் திஸ் அ ட்ரை. ஸோ திஸ் ஹவ் இட் லுக்ஸ். இதுவுமே ரொம்ப வைரலாக வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். யா, இந்த மாதிரி ஒரு பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டமின் சி சீரம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க்கான பிளேஸில் கூலான இடத்துல ஸ்டோர் பண்ணுறது தான் நல்லது. அப்படியே வந்து வெயில் படுற மாதிரி வைக்காதீங்க, ஆக்சிடைஸ் ஆகிடும். ஆக்சிடைஸ் ஆகிடுச்சுன்னா அதோட எஃபெக்ட் வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக் ஷுர் நீங்கள் கொஞ்சம் இருட்டான ஸ்பேஸ்லேயே வச்சுக்கோங்க. நான் வந்து பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது இட்ஸ் ரீபர்ச்சேஸ். திஸ் இஸ் பயோடர்மாஸ் சென்சி பயோ H2O மிசலர் வாட்டர். ஐ மேக்கப் இல்லை லிப் மேக்கப் இந்த மாதிரிலாம் போடுறோன்னா எவ்வளோ வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலுமே கண்ணை வந்து கொஞ்சம் கூட ஸ்டிங் பண்ணாது, எரியிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. மஸ்காரா எல்லாமே ஐலைனர் நீங்கள் எது வந்து போட்டிருந்தாலுமே ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் வந்து. இட்ஸ் அன் ஐ ஷேடோ பேலட். ஓ மை காட், ரொம்ப நாளாக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், லைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பேலட். இது வெட் அண்ட் வைல்டோட ஷேட் வந்து E758 ரோஸ் இன் தி ஏர். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிராண்ட்ஸ். மேக்கப் பிராண்ட்ஸில் வெட் அண்ட் வைல்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் நான் ஆல்ரெடி ஒரு ஐ ஷேடோ பேலட் வச்சுருந்தேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஐ ஷேடோ பேலட் நான் ப்ராப்பராக பெருசாகி வளர்ந்த பேர் வாங்கினதுன்னா
இதுலேயே வந்துட்டு நியூட் அவேக்னிங் நினைக்கிறேன், அந்த ஷேட் தான் வச்சுருந்தேன். எல்லாமே நியூட் ஷேட்ஸ் சட்டிலாக நியூட்ரலாக இருக்கும். பட் வந்து அதில் அவ்வளோவா எனக்கு அந்த பிளாக் அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால எனக்கு அது வேஸ்ட்டாக தான் போச்சு. 1-2 ஷேட் தான் நான் அதில் யூஸ் பண்ணேன். ஷிம்மர் ஷேட்ஸும் அவ்வளோ நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இது பர்ஃபெக்டாக இருக்குது. எவ்ரிடேயாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் கிளாமாக போகணுன்னாலுமே இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இருக்குது இதில். வந்து நம்மளுக்கு ரஸ்டி ப்ரௌன் இருக்குது, ரஸ்டி ஆரஞ்சு இருக்குது, ப்ளம் ஷேட் இருக்குது, ஒரு பேஸ்டல் பிங்க், ஒரு ஷிம்மர், ஆக்சுவலி 2 ஷிம்மர் ஷேட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஷிம்மர், இங்கே ஒரு ஷிம்மர், ப்ரௌன். எல்லாமே வந்துட்டு எவ்ரிடே ஷேட் மாதிரி ரொம்பவே சட்டிலாக டஸ்கி ஸ்கின் டோனில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுங்கள். அண்ட் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருந்தீங்கனாலும் ரொம்பவே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 330 rupeesக்கு நான் வந்து வாங்கியிருந்தேன் ஆஃபரில். ஸோ இது 400க்கு இருக்கும். எப்போ கொஞ்சம் ட்ராப் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு இது வந்து ஸ்விஸ் பியூட்டியை விட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. குவாலிட்டி வைஸ் Wet n Wild இஸ் அமேசிங். ஸோ குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எவ்ரிடே வந்து போடுறோன்னா கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக இருக்கணும். அண்ட் வந்து ஃபாக்ஸ்டேல்லேருந்து இன்னொன்று, இது வந்து ஏதோ ஒரு மிஸ்ட் மாதிரி பார்த்தேன் நான். இது மல்டி விட்டமின் க்ளோ டோனர். ஓகே, டோனர் ப்ளஸ் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். கொஞ்சம் க்ளோயிங்காக தான் ஸ்கின் இருக்குது. பட் மேக்கப் வந்து ஃபிக்ஸ் பண்ணதான்லாம் நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல. ஸோ அப்படி தான் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரே நாசல் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் மேக்கப் செட் பண்ணுமான்னு எனக்கு தெரியல, டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். பட் வந்து பவுடர்ஸ் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி ஒரு க்ளோயிங் டியூவிங் ஒரு எஃபெக்ட் வந்து டெஃபினட்டாக வந்து கொடுக்குது. இது வந்து அரௌண்ட் 300ன்னு நினைக்கிறேன் நான் வாங்கும்போது. 280 300க்கும் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நைக்காலேருந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க. திஸ் இஸ் தேர் ஸ்கின் ஜீனியஸ், வாட் இஸ் திஸ், ஃபவுண்டேஷன். ஷேட் வந்து 03 வார்ம் சாண்ட் அப்படின்ட்டு. ஸோ ஒரு மினி ஃப்ரீ வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டீகன்ஸ்ட்ரக்ட்லேருந்து அந்த விட்டமின் சி சீரம் வாங்கினோம்ல, அதுக்கு அவங்க கொடுத்துருக்க ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் இது. ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஆல்சோ லுக்ஸ் ஸோ க்யூட். 10 grams ப்ராடக்ட் வந்து இருக்குது இதில். அண்ட் ப்ளம்லேருந்து நான் சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து ப்ளம்மோட ஓட் 1% ஓட் அண்ட் ஆலன்டாயின் ஆல் டே நரிஷிங் க்ரீம். இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. வின்டருக்கு ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் திக்காக இருக்குது. இஃப் யூ ஆர் ஆன் தி ஆயிலி ஸ்கின் டைப் இல்லைனா வந்து காம்பினேஷன்னா ட்ரை பண்ணாதீங்க நான் சொல்வேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின்க்கு இது ஹெவியாக இருக்கும். பட் ட்ரை ஸ்கின் இல்லை காம்பினேஷன் ஸ்கின்க்கு ஓகேவாக இருக்கும். ட்ரை ஸ்கின் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அஃபோர்டபுள், நல்லா திக்காக இருக்குது. நைட்டில் கூட நம்ம மேபி மார்னிங்கில் போட பிடிக்கலாம், நைட்டில் வந்து போடலாம். பட் இது ஆயிலியாக க்ரீஸியாக எதுவுமே இல்லை. ஃபேஸ் டல் ஆகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. அண்ட் இது வந்து பயோடாமாலேருந்து அந்த மிசலா வாட்டர் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக வந்து கிடச்சிருந்துச்சு. திஸ் இஸ் பிக்மெண்ட் பயோ ஃபோமிங் க்ரீம். ஸோ இது வந்து ஒரு மினி பேக் 8 ml. இது வந்து ஒரு கிளென்சர் தான். இது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எனக்கு இதே மினி ஒன்று வந்து கிடச்சிச்சு பயோடாமாவோட இது ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது. பயோடாமா ஐ ஃபெல்ட் இட்ஸ் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் எனக்கு பர்சனலாக தோணுது. ரொம்ப அஃபோர்டபுள் பிராண்ட் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது, மாட்ரேட்டான ஒரு இது தான். பட் நம்ம கம்பேர் பண்ணும்போது மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாமே ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஐ வாண்ட் டு கெட் திஸ் இன் அ பிகர் சைஸ். பட் வந்து தட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். ஒரு 800 rupees கிட்ட இருக்குது. பட் 200 ml வந்து கிடைக்கும். பட் ஸ்டில் ஓகே, அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இது வந்து AHAன்னு நினைக்கிறேன். AHAவா BHAவா? இட் ஹேஸ் இது ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ஸ்லாம் ஸ்கின் டேமேஜ் பண்ணோம் நம்ம நினைக்கிறப்போ we can use these kind of chemical exfoliants. வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்குது. மேபி வந்து ஃப்யூச்சரில் ஃபுல் சைஸ் ஒன்று வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் தட்ஸ் டூ குட். ஒரு 4-5 டைம் அதுவே வந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது இட்ஸ் அ வின்டர் மஸ்ட் ஹாவ்ன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஐ ஹாவன்ட் ட்ரைட் இட் yet. ஸோ திஸ் இஸ் டாட் அண்ட் கீயோட செரமைட்ஸ் அண்ட் ஹைலரோனிக்
barrier repair moisturizer. So நான் ஆல்ரெடி ஃபாக்ஸ்டேல்ல இருந்து ஒரு செரமைன் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். I'm loving it. ஸோ அதோட ரிவ்யூவும் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து போடுறேன் சீக்கிரமா. கொஞ்சம் கெமிக்கல் கம்மியாக இருக்க மாதிரி கொஞ்சம் சேஃபான ஒரு பெஸ்ட் சிலிக்கன் ஃப்ரீ கண்டிஷனர் தான் இது சொல்வேன். நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதனால ரீபர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலான்ட்டு. It has 175 grams. Actually bigger tube தான் இது. ரொம்பவே affordable, I guess under 300 தான். So you guys can give this a try. And websiteல போய் வாங்குனீங்க Plumleyனா sometimes buy one get one offers-உம் போடுறாங்க. So அப்போ இன்னுமே affordable-ஆ உங்களுக்கு கிடைக்கும். This is Foxtail's ஒரு hydrating cleanser. Dry skin friendly-ஆ இருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சீரியஸ்லி நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணோன்னு நினச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப அது அப்படி வந்து மார்க்கெட்டிங் ஆட் ரன் வந்து பண்ணுறாங்க, கேம்பெயின் வந்து ரன் பண்ணுறாங்க, அதனால மட்டுமா எனக்கு தெரியல. பட் நான் ட்ரஸ்ட் பண்ணுற சில ஃபியூ நான் பியூட்டி இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்களே அவங்களுமே சில ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க, இந்த விட்டமின் சி அதுக்கப்புறம் சீரம் இதெல்லாம் பற்றி. ஸோ அதனால நான் வந்து இன்னுமே வந்து ஓகே அவங்களே சொல்கிறாங்கன்னா they are not related to skincare or beauty influencerலாம் கிடையாது. பட் ஸ்டில் அவங்க நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பர்டிகுலர் ஒரு கிளென்சர். அண்ட் மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணோன்றாங்க. ஐ டோன்ட் பிலீவ் ஸோ. மேக்கப் வந்து ரிமூவ் பண்ண ப்ராப்பராக ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர்னு. இட்ஸ் லைக் மோர் ஆன ஃபேஸ் வாஷ் ஐ பிலீவ். பட் ஸ்டில் ஒரு பேசிக்காக இருக்கும், ஒரு பவுடர் மட்டும் போட்டிருக்கோம், சன்ஸ்க்ரீன் மட்டும்னா அந்த மாதிரினா ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம் அப்படின்னு எக்ஸைட்டிங்காக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து இதுதான். எர்த்ரிசம்லேருந்து டீப் ஆஃப் அண்டர் ஐ ஜெல். ஸோ இது வந்து கோஜிக் ஆசிட், ஹைரலோனிக் ஆசிட், லிக்வரைஸ் ரூட் எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி நிறைய குட் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க. ஜெல் டைப்பில் ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு சில்வர் கைண்ட் ஆஃப் கேப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லைக் கேப் இல்லை, அப்ளிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யா இதுவுமே வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். சடனாக தான் பார்த்தேன் டீப் ஆஃப் பண்ணுது, லைக் பஃபியாக இருக்கும்ல மார்னிங் நம்ம எழுந்தோடனே நம்மளோட அண்டர் ஐஸ், அது வந்து டீப் ஆஃப் பண்ணுதுன்றதை பார்த்தோன்னே ஓகே வாங்கிடலாம்னு நினச்சேன். இது வந்து என்னோட ஒரு ஃபேவரட் வேரியன்ட்னு சொல்வேன், கெமமைல் அண்ட் ஒயிட் டீ. இந்த கெமமைல் அண்ட் ஒயிட் டீல கிளே மாஸ்க் இருக்குது. நீங்கள் ட்ரை ஸ்கின் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஆயிலி அண்ட் காம்பினேஷனுக்குமே சூப்பராக ஒர்க் ஆகும். ட்ரை ஸ்கின் கேர்ள்ஸ்னு ஏன் சொல்லணும்னா ரொம்ப ஸ்கின் வந்து ட்ரை அவுட் பண்ணாது. பட் தட்ஸ் அ கிளே மாஸ்க் பிகாஸ் ஜென்ரலி கிளே மாஸ்க் will dry out your skin and strip all the oils in this phase, you know, ஸ்கின்ல. பட் அது வந்து அப்படி பண்ணாது. ஸோ அந்த வேரியண்ட் எனக்கு பிடிச்சனால ஒரு டே க்ரீம் மேட் ஃபினிஷ் இது. பட் ஸ்டில் ஓகே இப்போ கம்மிங் சம்மருக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, ஓகே வாங்கிட்டேன். SPF 50 PA++ அண்ட் UVA ப்ரொடெக்ஷன் இருக்குது. மேபி இது கன்சிஸ்டன்சி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. Okay, it smells so good, but if you are allergic to fragrance, stay away from this. Please stay away because Plumla sila products எல்லாமே கொஞ்சம் fragrance அவ்வளோ வந்து ஹெவியாக இருக்காது. பட் இது ரொம்ப வந்து fragrance இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா வாங்காதீங்க. அதர்வைஸ் if you are okay with little bit of fragrance then you can go for this. And ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இதுவுமே ஃபாக்ஸ்டேல்லேருந்து வாங்கினது தான். இது வந்து ஃபாக்ஸ்டேலோட தி Oasis Skin Repair Nourishing and Soothes Deeply Repair Damaged Skin Barrier. ஓகே, ப்ரோ விட்டமின் B5, niacinamide, olive leaf extract நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் how the product looks. Oh my god, it looks so good. எனக்கு டான்கியோட பேக்கேஜிங் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஃபாக்ஸ்டேல் பேக்கேஜிங்குமே பிடிச்சிருக்கு. பட் இட்ஸ் ஆல் பிளாஸ்டிக். டாட்டின் கீழே பாதி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து தே யூஸ் கிளாஸ் பேக்கேஜிங் தான் இருக்கும். பட் யா இதுவுமே வந்து ஒரு நரிஷிங் க்ரீம் மாதிரி, ஸ்கின் பேரியர் ரிப்பேர் பண்ணுற மாதிரி. பிகாஸ் கொஞ்சம் எனக்குமே ஃபீல் ஆகுது ரொம்ப ட்ரை ஆகுது ஸ்கின். ஸோ வந்து கொஞ்சம் ட்ரீட் பண்ணுற மாதிரி, ஸ்கின்னை வந்து பெட்டர் ஆக்குற மாதிரி, ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ் இருக்க மாதிரி நம்ம பண்ணுறதுக்காக. அண்ட் இது வந்து ஃப்ரீயாக கிடச்சிது ஃப்ரம் ப்ளம். இது ஒரு சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் இருக்க மாதிரி. ஸோ இட் லுக்ஸ் ஸோ க்யூட் ஆக்சுவலி. குட்டியாக இருந்துச்சு. ஸ்மால் ட்ராப்பர் அண்ட் ஹியர் இஸ் தி ப்ராடக்ட். ஸோ யா, ஸோ
ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஹால் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் அண்ட் ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் எல்லாரும் என்னோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்குறேன். until then stay safe and joyful. Bye.